வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு போறோம். நேற்று வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வாங்கோ, எங்கெங்க போறோம் என்றதை உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் பஸ்ல போறோம். எந்த இடத்துக்கு போறோம் என்று பார்ப்போம். போய் பஸ் இதுக்குள்ள நல்ல வடிவா ஒரு நல்ல டிரைவர். பாப்போமா? Ausblicken. Auf der rechten Seite das Bellevue-Schloss. Architect Louis Dominic Montaner. இஸ்பானியா எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இடம் மாதிரியே. கடல் ஓகே, எங்களை கொண்டு இறக்கி விட்டாச்சு. பஸ்ஸால் இறங்குறோம். இப்போ இடங்கள் பார்க்க போகிறோம். இவாம ஒரு கூட வச்சிருக்கிறா. யாரோ ஒரு ஆளை வீடியோ எடுத்து நிற்கணும். ஆளை தெரியல கிட்ட. உங்களுக்கு தெரியுதான்னு வீடியோவில் பாருங்கோ. இங்கே ஒரேஞ்ச் ஜூஸ் நல்லா இருக்கும். அடிக்கடி வேணுற நான் என்ன அவரும் ஆரஞ்சு கலரில் உடுப்பு போட்டுருவார். நல்ல ஆரஞ்சு ஜூஸோட நல்ல வெயில். இந்த வடிவான இடம் ஒன்று பாருங்கோ. இதை பற்றி நான் அவையோட போய்க்க உங்களுக்கு என்னென்னு பார்த்து காட்டுறேன், சரியா? அப்படி இல்லாட்டி நீங்கள் அவர்கிட்ட கூகுளில் அடித்து கேட்கலாம். இந்தியாவில் கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த காதுக்குள்ளே கொழுவை தந்திருக்கணும். அவைய கதைக்கிறத எங்களுக்கு கேட்கணுமன்றதுக்காக வேண்டி அப்பாவா முன்னுக்கு கூட பிடிச்சி கொண்டு போகிறா. ஒன்றை சொல்லிக்கொண்டு இங்கே வடிவான செம்பருத்தம்பூ
வா கொடுத்து நாங்கள் எப்படி அந்த கட்டிடத்தை சுற்றி சுற்றி பார்க்க வரோம். அதில் இருக்கிற அந்த ஒலிவன் மரம் வந்து 600 வருஷத்துக்கு முதலானதாமா. அதான் எல்லாரும் அதில் வேணும் படம் அடிக்கணும் பாருங்க. கீழே எந்த பெரிய மொத்தமாக இருக்கு என்ன. நாங்கள் உள்ளுக்குள்ளே போகிறோம். இந்த பாருங்க வேறு நாங்கள் பழைய டவுன் ஒன்றுக்கு போகிறோம் இதுக்குள்ளையா. அதில் அவைகள்கிட்ட சொல்லித்தரேன் நம்ம ஓல்ட் டவுனுக்கு போங்கோண்டு. அப்போ அங்கே 1914ஆம் ஆண்டு. ஆனால் அது அவ்வளோ பெரிய பழசண்டா இல்லை. 200 வருஷம் வருதுயா. 14, 24, 14 யா. சுவிஸில் எப்படி ஒரு இடம் இருக்குது தெரியுமா எல்லாருக்கும்? பானஃப் ஸ்ட்ராஸா உள்ளுக்குள்ளே மற்ற பக்கம். ஆனால் அங்கே வந்து சரியானது இல்லை. ஐயோ என்னடா சத்தம் போடுதுன்னு பார்த்தா பின்னால் குதிரை வருது. இது பிபிலியோதெக்கா பப்ளிக்கா முனிசிபல். இப்போ மியூசியம் எல்லாம் படியாக பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கால சுற்றி சுற்றி இன்னும் இருக்குது. இது மயோர்கா பார்லிமெண்ட் சொல்லினோம் மேலே. எனக்கு வடிவாதோலை பற்றி ஒன்றும் தெரியாது. அழகாக ரசித்து கொண்டு போகிறேன் அவ்வளோந்தான். இனி போய் கூகுளில் அடித்து தான் எல்லாம் விவரங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவேன். மேற்கொண்டு வந்துச்சுன்னா எனக்கு வேலை செய்யலை. இனி அவை கொடுத்து கரைச்சல் படுத்தக்கூடாதல்லோ. அப்போ பேசாமல் பார்த்து கொண்டு போவோம். ஆலியா பார்க்கும். உள்ளுக்கு எப்படி இருக்குது ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா? எனக்கு சிலையை கண்டாரு. இது வாங்க வாங்க விட்டுட்டு போயிடுங்க. குடிய காண இல்லை. வாங்க போகுது போகுது. இந்த வேறுங்கோ சர்ச், இந்த பெரிய சர்ச். இது சர்ச் இல்லையா? எனக்கு இந்த இதை பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு சர்ச்சுன்னு சொல்கிறேன். இது வந்து நாங்கள் அது மற்றது அது வந்து ஒரு குடும்பம் வாழ்ந்த ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒன்று போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். இது வந்து என்னது தெரியாட்டி கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும்.
அந்த கிடாக்கு மேலே எழுதி இருக்கு பாருவா. அதில் எனக்கு வாசிக்க கண் தெரியலை. பார்க்குற நீங்கள் வாசிங்க சரியா. விட்டுட்டு போயிடுவாங்க. நாளையில் வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்க டக்குன்னு ஓடி போய் எடுத்துக்கொண்டு ஓடியாரு பாப்பா. என் மேக் பழுதா போயிட்டு இல்லாட்டி அவை கதைக்கிறது எனக்கு கேட்கும். நான் சொன்னேன் சரிதான், இது சேர்ச்சி தான். இங்கே பாருங்க, இது சேர்ச்சி தானா? மரியா ஸ்டைன் என்னது ஆன்சரின் மாதா மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா, நான் சொன்ன சரியாக போச்சு. உள்ளுக்க வந்தாச்சு, ஆனால் உள்ளுக்க வீடியோ எடுக்கலாமான்னு சொன்னதே. எந்த பெருசாக கட்டி இருக்கணும் பார்த்தீங்களா? நல்ல வடிவான சிற்பங்கள் எல்லாம் அப்படியே இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்க. நல்ல ஒரு கடற்கரை காற்றதால் வருது. நல்ல அமைதியாக இருக்குது, இருட்டாக இருக்குது கொஞ்சம். இந்த இதுகள் வந்து எல்லாம் கோல்ட்டில் செஞ்சது. ஆமாம், அவன் சொல்லி கொண்டு இருக்கிறான். இருட்டாக இருக்குன்னு அந்த இயற்கையான கடற்கரை காற்றோட உள்ளுக்குள்ளே இருக்க நல்லா இருக்குது. நாங்களும் இந்த சர்ச்சுக்குள்ளே இருந்த ஒரு செல்ஃபி ஒன்று எடுப்போம். ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த ஒவ்வொரு கல்லிலையும் வட்டிவா இப்படி ஊத்து பாருங்க, மரியா தெரியும் தெரிவா. பிறகு ஜேசுநாதர் தெரிவார் பின்னால் தெரியுதாண்டு வட்டிவா பாருங்க. எனக்கு தெரியுதுந்தா இதில் முகங்கள் ஆறுதலாக பாருங்க. இந்த அதான் இந்த கல்லிண்ட அந்த சிற்பம் இந்த தெரியுது பாருங்க. சரியான பழமை வாய்ந்த அதெல்லாம் வெடிச்சிருக்கு. இந்த ஒவ்வொரு ஹெட்கல்லையும் ஒவ்வொரு உருவம் தெரியுது பார்த்தீங்களா? அதைத்தான் அவை சொல்லிடும். அதை வடிவா ஒத்து பாருங்க தெரியும். அப்படியே இதை பார்த்து கொண்டு இங்கால எனக்கு டக்குன்னு பார்க்க இதுக்குள்ள பிள்ளையார் தான் தெரிஞ்சது. பெரிய காதல் அப்படி தெரிஞ்சுது. உங்களுக்கும் தெரியுதாண்டு பாருங்கோ. நாங்கள் எங்களோட மனசில் எதை நினைக்கிறோமோ எது இதன்றமோ அதுவாக தான் எல்லாமே தெரியும். அவ்வளோந்தான். கடவுள் இருக்கிறார், அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும். எவ்வளோ அழகாக கட்டப்பட்டிருக்கு பாருங்க அந்த காலத்தில். தெரியுது பாருங்க. இதெல்லாம் லைட்டுன்னு நிற்காதுங்க, இதெல்லாம் ஜன்னல். இந்த அந்த காலத்தில் அப்படி கட்டி வச்சிருக்கணும்.
இந்த ஸ்பெஷலே இதுதான். இந்த ஒவ்வொரு இதுவும் வந்து அந்த வெளிச்சமாக தெரியுது பாருங்க. அது அந்த எனக்கு சொல்ல தெரியா என்னென்னா நான் அதால் அப்படி கட்டப்பட்டிருக்குது எல்லாம். வெளியே அந்த சூரிய வெளிச்சத்தில் வரைக்கும் அப்படி கலராக தெரியுது. சரியான விளக்கத்தை நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்க. என்ன இதுவும் அப்படி எல்லாம் கோல்டில் தான் கோல்டு தான் பாருங்க. இந்த ஃபுல்லாக இப்போ வடிவா சேர்ச்சி எல்லாம் வடிவா பார்த்துட்டு இனி வந்த இடத்துக்கு கீழே போகிறோம். மேலேருந்து பார்க்க நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. இங்கால இது, அங்கால ரோட்டு, அங்கால கடல். வா, நல்ல காத்தடிக்குது. இப்போ நாங்கள் இன்னொரு இடத்துக்கு ஏறுறோமா. இப்படி வயசு போனவே எல்லாம் அப்படியே தடி பிடிச்ச வரைக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி நினைக்கணும். இந்த தெரியுது பார்த்தீங்க. மேலே இப்படி வயசான அக்கள் வீடுகளுக்குள்ள இருக்கான். அப்படி நடந்து வரணும். அது எனக்கு பிடிக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க. ஒரு வடிவான தோட்டம் மாதிரி அதுக்குள்ளால அப்படியே நடந்து போகிறோம். வால்டெமோசா அங்கே தான் நாங்கள் வந்த. நாங்கள் இந்த நீங்கள் கூகுள் அடித்து பாருங்க என்ன இடம் வந்து. இந்த பெரிய மரம் இந்த நல்ல வடிவான கடுதாசி பூ மரம் எல்லாம் நிற்குது. அதுக்குள்ளால எல்லாம் ஏறி வந்து இன்னும் அந்த படியெல்லாம் அந்த அம்மா ஏறி வாரா. இப்போ பாருங்க மேலே இருந்து கீழே பார்க்கலாம் அழகாகத்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் மேலே இருக்க முடியாது, கீழே இறங்கித்தான் ஆகணும். எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோதான். சரி, உங்கள்கிட்ட போட்டோ எடுக்க தந்தாச்சு. இனி நானே எடுத்து வரேன். வடிவா சோடிச்சு விட்டு இருக்குது. என்ன வடிவா சோடிச்சு விட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அந்த முந்தின காலத்து வீடுகள் கதவு இந்த இப்படி பதிவாக தான் இருக்கு. எல்லாம் சோடிச்சிருக்கு நம்மளுடைய.
the 16th of July. Then it's the 28th of July. This is Santa Beata. Santa Beata. Okay. And then they have a procession. சின்ன சின்ன ஜன்னல்கள் அந்த Maybe anybody say it with old அவள் வடிவ விளங்கப்படுத்தி கொண்டு வாரா this one is old. இவரும் வடிவா கேட்டு வாரேன் இங்கே பாருங்க வீடு People living here. இதுக்குள்ள இந்த வீடுகளுக்குள்ள ஆக்கள் இருக்கணும் How many people live in this village? No. 1000 பேருக்கிட்ட இருக்கணுமா இதுக்குள்ள சின்ன சின்ன வழிகள் இங்கே It's a long time, no? Yeah, you go quickly. Problem is this big. ஆமாம் அப்போ நாட் பாசிபிள் ஹியர் எவ்வளோ வடிவான Small restaurants. இது நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் தேடுறோம் எங்கே ஒரு இடத்துல இங்கே கேக்கும் கஃபேயும் குடிக்கிற இடம்னு சொன்னவர் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக தேசிக்காய் தண்ணி கரைச்சி வச்சு குடிக்கணும் காசை கொண்டு வந்து கொடுங்க எனக்கு தேசிக்காய் தண்ணி ஏண்டா பிடிக்கும் 1 more ப்ளீஸ் எஸ் ஃப்ரெஷ்ஷா எங்களோட நாங்கள் கரைக்கிற மாதிரி சீனி போட்டு தேசிக்காய் தண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குடிச்சு பாருங்க உண்மையாக நல்லா இருக்கு அந்த பிளேட்டை வாங்கி குடித்தது இன்னும் சந்தோஷம் அப்படியே நடந்து ஏறுறோம் எனக்கு இப்படியான கிராமங்களை பார்க்குறேன்டா பிடிக்கும் தானே பாலி எல்லாம் போய்க்க இப்படி இப்படி இடங்களெல்லாம் போய் பார்த்தேனா ஐயா கலைக்குது ஏத்தத்தில் ஏறுறோம் கீழே காட்டுறோம் பாருங்க அப்படியே ஏறி வாரோம் நாங்கள் அப்படியே நடந்து வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இடமே இல்லையா நான் வந்து டக்குண்டோம் எதாண்டாச்சும் ஒன்று சாப்பிடணும் பண்ணுறதுக்காண்டி இந்த களமாரம் எடுத்து நாங்கள் இங்கே இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது எதேண்டு சாப்பிட்டு நீ அங்கே பஸ் வெயிட் பண்ணது போகணும் வடிவான இடம் இங்கே பாருங்கோ எங்களுக்கு இந்த மீன் பொரியல் பிடிச்சதால அடிக்கடி வண்டி சாப்பிட்றது ஆனால் இது வேறு ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நாங்கள் இதுவும் அப்படியே கடற்கரை பக்கத்தில் இங்கால இருந்து சாப்பிடுறோம் நாங்கள் வந்து வயால் எடுத்துனாங்க இந்த இவருக்கு விருப்பம் இந்த பெரிய நண்டண்ட வழியா இங்கே எடுத்தது This is for the shop. Enjoy your food. Thank you. Thank you. இந்த பயாலா வந்து அவிஞ்சிருக்கு போன முறை கொஞ்சம் எனக்கு ரிசோர்த்த மாதிரி அவியாமல் இருந்தால் இப்போ இந்த முறை சொன்னாங்க கொஞ்சம் கூட அவியணுமெண்டு இது நல்லா இருக்குது அவிஞ்சது ஓகேயா இருக்குது மற்ற அந்த மீன் பொரியலை நீங்கள் கேட்க கொஞ்சம் கூட பொரிச்சு தர சொல்லி கேட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குமா கேட்கணும் சாப்பாடை வந்து நாங்கள் சாப்பிடக்க நேராக சொல்லி கேட்டு வேண்டி சாப்பிடணும் இந்த சரியில்லைண்டா அது வெளில போடக்கூடாது